நாம் சீர் பொருந்த வேண்டும். இன்னும் நாம் மாற வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. வசனத்தின் அடிப்படையில வாழ வேண்டிய வாழ்க்கை ஏராளம் இருக்கிறது. பார்டர் லைன்ல தான் நின்றுட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நல்லவர் இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. எபேசியர் 4:12 பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. அன்பு உறவுகளே, பல நேரம் நாம் சொல்லுகிற விஷயம், பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், பாவத்தில் வாழ்கிறவர்கள் சீர் பொருந்த வேண்டும், தங்கள் அக்கிரமங்களை விட்டு துன்மார்க்கத்தனத்தை விட்டு பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், சீர் பொருந்த வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பவுலடியார் சொல்கிறார், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் என்கிற லிஸ்ட்ல நம்ம இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம சீர் பொருந்த வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக வார்த்தைகள், பார்வைகள், கேள்விகள், நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் எப்படி இருந்தது, செயல்பட்டது என்கிறதை யோசிக்க வேண்டும். இன்னும் நாம் மாற வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. வசனத்தின் அடிப்படையில வாழ வேண்டிய வாழ்க்கை ஏராளம் இருக்கிறது. விட வேண்டியங்களை விட செய்யுங்கன்னு சொல்லுவோம். வேதமே வழி, தேவனே வழி. இன்றைக்கு சீர்படுவோம், ஸ்திரப்படுவோம், தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம். God bless you.